Good morning students. Welcome to botany class. Today we will discuss about fungi. Fungi means பூஞ்சைகள் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ பூஞ்சைகள்னா என்ன அப்படின்றத லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ பூஞ்சைகளோட இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத பற்றியும் ஸோ யார் ஃபஸ்ட்டு பூஞ்சையில் பென்சிலின் அப்படின்ற பூஞ்சையை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்க, அந்த பென்சிலின் அப்படிங்கிறது நிறைய வீரர்களோட உயிர்களை காப்பாற்றுவதற்கு நமக்கு பயன்பட்டதாக இருந்ததுன்றது வரலாற்றில் இடம்பெற்றது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அண்ட் தென் மைல்ஸ்டோன்ஸ் இன் மைக்காலஜை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ யார் எதை ஃபஸ்ட்டு சொன்னாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இன் திஸ் வீடியோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஸோ ஜென்ரல் அப்படின்னா பொதுவான, கேரக்டரிஸ்டிக் அப்படின்னா பண்புகள், சரிங்களா. ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பூஞ்சையோட பொதுவான பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை. மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை. ஸோ மெத்தட்ஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஞ்சையில் நடைபெறக்கூடிய இனப்பெருக்க முறைகள். ஸோ அதை தான் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன்னா இனப்பெருக்க, மெத்தட்ஸ்னா முறைகள், ஃபங்கை. ஸோ பூஞ்சையில் நடைபெறக்கூடிய இனப்பெருக்க முறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபங்கை, பூஞ்சைகளின் பொது பண்புகள். அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை. பூஞ்சைகளில் நடைபெறக்கூடிய இனப்பெருக்க முறைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வி வில் டிஸ்கஸ் அபவுட் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபங்கை. ஸோ பூஞ்சைகளின் பொதுவான பண்புகள் என்ன, பொது பண்புகள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பூஞ்சை அப்படிங்கிறது ஒரு நுண்ணுயிரின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ கண்ணுக்கு தெரியாது, மைக்ராஸ்கோப்பு நுண்ணோக்கியில் மட்டும்தான் காண முடியும். பூஞ்சையிலையும் நன்மை செய்யக்கூடிய பூஞ்சையும் இருக்குது, தீமை செய்யக்கூடிய பூஞ்சைன்னு சொன்னோம். ஸோ பூஞ்சை அப்படிங்கிறது கிரேக்க மொழியில் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கஸ் அப்படின்னா காளான் அப்படின்னு நம்ம சொன்னோம். லோகோஸ் அப்படின்னா படிப்பு, அதான் மைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபங்கையை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் தான் மைக்காலஜி. ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் நோன் அஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மைக்காலஜி அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம், சரிங்களா. ஸோ இப்போ அதோட பொதுவான பண்புகள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு, மெஜாரிட்டி ஆஃப் ஃபங்கை ஆர் மேடப் ஆஃப் தின். Majority of fungi are made up of thin, filamentous branched structures called hyphae. ஸோ இம்பார்ட்டண்டான 1 மார்க்கு 2 மார்க்கில் கூட கேட்கலாம், சரிங்களா. மெஜாரிட்டி ஆஃப் ஃபங்கை ஆர் மேட் அப் ஆஃப் தின், filamentous branched structures called hyphae. பெரும்பாலான பூஞ்சைகளின், ஸோ மெஜாரிட்டி அப்படின்னா பெரும்பாலான அப்படின்னு சொல்லுவோம், அதிகமாக, அதான் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலான பூஞ்சைகள் மேடப் ஆஃப் தின். தின் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெலிசாக இருக்கிறது, திக்காக இல்லாமல் தடிமனற்று காணப்படக்கூடியதுன்னு நம்ம சொல்லுவோம், தின்னாவும். ஃபிலமெண்டஸ் பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர். ஃபிலமெண்டஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாடி இருக்குது அப்படின்னா அதுலேருந்து கிளைத்து இருக்கும் இல்லையா. ஸோ இதை ஃபிலமெண்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ஃபிலமெண்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெரும்பாலான பூஞ்சைகளின் உடலம் கிளைத்த இலை போன்ற ஹைப்பாக்களால் ஆனது. ஸோ அதான் ஃபிலமெண்டஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபிலமெண்டஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலை போன்ற. என்னது ஃபிலமெண்டஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? இலை போன்ற, கிளைத்த. பிரான்ச்டுனா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிளைத்த, ஹைப்பாக்களால் ஆனது, அதான் ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம். ஹைஃபாக்களால் ஆனதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பூஞ்சை அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு, எ நம்பர் ஆஃப் ஹைஃபே கெட் interwoven to form mycelium. A number of hyphae get interwoven to form mycelium.
அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஹைஃபே கெட் இன்டர்வோவன், எண்ணற்ற ஹைஃபாக்கள் இணைந்து மைசீலியத்தை உருவாக்குகின்றன. ஸோ எண்ணற்ற ஹைஃபாக்கள் இணைந்து தான் எதை உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைசீலியத்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நிறையா ஹைஃபாக்கள் இணைந்து தான் எதை உருவாக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா மைசீலியத்தை உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைஃபேன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ஹைஃபேயோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹைஃபே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை தமிழ்லையும் நம்ம என்னென்னு தான் சொல்லுவோம் அப்படின்னா ஹைஃபே அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹைஃபாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த நிறைய ஹைஃபாக்கள் ஒன்று சேர்ந்து உருவாகக்கூடியது தான் எதுன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசீலியம் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? மைசீலியம். ஸோ நிறைய ஹைஃபாக்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசீலியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கிறத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைஃபா அப்படின்னு சொல்கிறோம். நிறையா ஹைஃபா ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மைசீலியம்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? மைசீலியம். இதை வந்து செப்டேட் ஹைஃபா அப்படின்னு சொல்லுவோம். செப்டேட் அப்படின்னா ஒன்றுக்கு இன்னொன்றுக்கு இடையில இந்த தடுப்பு சுவர் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதைத்தான் செப்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்னன்னு சொல்கிறோம்? செப்டேட். செப்டா அப்படின்னாவே என்னன்னு சொல்லுவோம்னா தடுப்பு சுவர். ஒன்றுக்கு இன்னொன்றுக்கு இடையில தடுக்கிற சுவர் இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செப்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து செப்டேட் ஹைஃபான்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசெப்டேட் ஹைஃபா அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதை வந்து ஏசெப்டேட் ஹைஃபா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இடையில பாருங்கள். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் எந்த ஒரு தடுப்பு சுவர், இந்த மாதிரி கோடு, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இதை வந்து ஏசெப்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதான் ஹைஃபாவோட ஸ்ட்ரக்சர். ஹைஃபா அப்படின்னா என்னது? இந்த மாதிரி ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கிறத தான் நம்ம ஹைஃபா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நிறைய ஹைஃபா சேர்ந்து தான் எண்ணற்ற ஹைஃபாக்கள் இணைந்து மைசீலியத்தை உருவாக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். ஏ நம்பர் ஆஃப் ஹைஃபே கெட் இன்டர்வோவன் டு ஃபார்ம் மைசீலியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் திஸ் இஸ் ஃபார் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைசீலியம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைசீலியம். மைசீலியத்தோட ஸ்ட்ரக்சர் எது தான் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நிறைய ஹைஃபாக்கள் சேர்ந்து உருவாக்கக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசீலியம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதுதான் மைசீலியத்தோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இங்கே இருக்கிறது தான் இந்த செப்டமாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஹைஃபா ரீஜியன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது மாதிரி நிறைய ஹைஃபா ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடியது மைசீலியம்னு சொல்கிறோம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த செல் வால் ஆஃப் ஃபங்கை இஸ் மேட் அப் ஆஃப் எ பாலிசாக்ரைடு கால்டு கைட்டின். இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஷின். ஸோ எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா செல்வால் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செல்வால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல் சுவர் அப்படின்னு சொல்லுவோம். செல்வால்னால் என்னன்னு சொல்கிறோம்? செல் சுவருன்னு சொல்கிறோம். பூஞ்சையோட செல் சுவர் எதனால் ஆனது? மேடப் ஆஃப் அப்படின்னா எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசாக்ரைடு. எதனால் ஆனது? பாலிசாக்ரைடுகளால் ஆனது. ஸோ கைட்டின் என்னும் பாலிசாக்ரைடுகளால் ஆனது. ஸோ அந்த பாலிசாக்ரைடு தான் இங்கே என்னன்னு சொல்லுவோன்னா கைட்டின். இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஷின். திருப்பி கேட்பாங்க. த செல்வால் ஆஃப் ஃபங்கை இஸ் மேடப் ஆஃப் டேஸ்ன்னு கேட்டால் கைட்டின் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பூஞ்சைகளின் செல் சுவர் கைட்டின் என்னும் பாலிசாக்ரைடுகளால். ஸோ பாலிசாக்ரைடு அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிமர் ஆஃப் என் அசிட்டைல் குளுக்கோசமைன். பாலிமர் என் அசிட்டைல் குளுக்கோசமைன் அப்படின்னு சொல்லுவோம். பாலி அப்படின்னாவே பல அப்படின்னு அர்த்தம். பாலி அப்படின்னாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பல அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ பல்படி எண் அசிட்டைல் குளுக்கோசமைனால் ஆனது தான் என்னன்னு சொல்லுவோன்னா பாலிசாக்ரைடு. ஸோ அந்த பாலிசாக்ரைடு அப்படிங்கிறது தான் கைட்டீன் என்னும் பாலிசாக்ரைடுகளால் ஆனது தான் பூஞ்சையோட செல் சுவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டண்டான 1 மார்க். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் the fungal mycelium is categorized into 2 types based on the presence or absence of septa. The fungal mycelium is categorized into 2 types based on the presence or absence of septa. அதாவது தடுப்பு சுவர் காணப்படுவதின் செப்டா அப்படின்னா நான் என்னன்னு சொன்னேன், தடுப்பு சுவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம், தடுப்பு சுவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே தடுப்பு சுவர் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இது ஒரு ஃப்ராக்மெண்ட்டு, அடுத்தது ஒரு ஃப்ராக்மெண்ட்டு, ஸோ அடுத்தது ஒன்று. ஸோ அப்போ இதுக்கு இடையில இருக்கிறது இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செப்டா அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் என்னது, செப்டா அப்படின்னு சொல்கிறோம். தடுப்பு சுவர் காணப்படுவதின் அடிப்படையில் மைசீலியங்கள் 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஸோ அப்போ ஹவு மெனி டைப் ஆஃப் மைசீலியம் அப்படின்னா தெர் ஆர் 2 டைப்ஸு. பேஸ்டு ஆன் எதோட அடிப்படையில், ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சென்ட், காணப்படுவதா காணப்படுவதில்லை அப்படின்றது, தடுப்பு சுவர் இருக்குது இல்லைன்றதை வச்சு 2 வகையாக மைசீலியத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் in lower fungi the hypha is aseptate. Lower fungi the hypha is septate, multinucleate and is known as cenocytic mycelium. இம்பார்ட்டனான ஒரு 1 மார்க். In lower fungi the hypha is aseptate, multinucleate and is known as cenocytic mycelium. சீனோசைட்டிக் மைசீலியம் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல் உட்கரு மைசீலியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது கீழ்நிலை பூஞ்சையில், லோயர் அப்படின்னா கீழ்நிலை பூஞ்சைகளில் ஹைப்பாக்கள் தடுப்பு சுவர் அற்றும். ஏசெப்டேட்னா என்னன்னு சொல்கிறோம், தடுப்பு சுவர். இப்போ தடுப்பு சுவர் அப்படிங்கிறது இப்படி ஒரு ஹைஃபானால் மேடப்பான மைசீலியம் இருக்குது அப்படின்னா, ஸோ அதில் இடையில இந்த மாதிரி செப்டம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தடுப்பு சுவர்னு சொல்கிறோம். லோயர் கீழ்நிலை பூஞ்சைகளில் என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடுப்பு சுவர் இருக்காது. அப்போ தடுப்பு சுவர் இல்லை அப்படின்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய கோடு இருக்காது. ஸோ அதான் என்னன்னு சொல்லுவோன்னா தடுப்பு சுவர் அற்ற அப்படின்னு சொல்கிறோம். அதை என்னன்னு சொல்கிறோம், தடுப்பு சுவர் அற்ற. கீழ்நிலை பூஞ்சைகளில் ஹைஃபாக்கள் தடுப்பு சுவர் அற்றும் எண்ணற்ற உட்கருகளை மல்டி அப்படின்னாவே நிறையான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதான் மல்டி நியூக்ளியேட், எண்ணற்ற உட்கருகளை கொண்டும் காணப்படுவது பல் உட்கரு மைசீலியம். சீனோசைட்டிக் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா பல் உட்கரு அப்படிங்கிறது நிறையா உட்கரு காணப்படுறது, அதான் மல்டி நியூக்ளியேட் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய உட்கரு காணப்படுறதுனால இதுக்கு பேர் சீனோசைட்டிக் மைசீலியம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், சீனோசைட்டிக் மைசீலியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அல்புகோ, இதெல்லாம் இம்பார்ட்டண்டான 1 மார்க். சரிங்களா? சீனோசைட்டிக் மைசீலியத்துக்கு எக்ஸாம்பிள் கேட்டால் அல்புகோ அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ என்னது, அல்புகோ. ஓகேவா? ஸோ இது லோயர் ஃபங்கையில். அண்ட் தென் இன் ஹையர் ஃபங்கை a septum is present between the cells of the, in higher fungi a septum is present between the cells of the, so in higher fungi a septum is present between the cells of the hyphae, for example fusarium. for example என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூசேரியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லோயர் ஃபங்கையாக இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் அல்புகோ, இதுவே ஹையர் ஃபங்கையாக இருந்துச்சுன்னா ஃபியூசேரியம், லோயர் ஃபங்கையாக இருந்துச்சுன்னா ஏசெப்டேட், தடுப்பு சுவர் காணப்படுறதில்ல. இதுவே ஹையர் ஃபங்கையாக இருந்துச்சுன்னா செப்டேட் காணப்படுகிறது. ஸோ செப்டேட்னா நம்ம என்ன சொன்னோன்னா இப்படி ஒரு மைசீலியம் இருக்குன்னா அதுக்கு இடையில இந்த மாதிரி
தடுப்பு சுவர் காணப்படுறது, இதுக்கு பேர் தான் செப்டேட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ ஹையர் ஃபங்கையில் என்ன ப்ரெசண்ட்டாக இருக்கும்? செப்டா ப்ரெசண்ட்டாக இருக்கும். லோயர் ஃபங்கையில் செப்டா இஸ் ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் செகண்ட் ஜென்ரல் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. ஸோ இதுதான் செப்டேட் மைசீலியத்துக்கும் சீனோசைட்டிக் மைசீலியம். செப்டேட் மைசீலியம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பு சுவர் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தடுப்பு சுவர் உடைய மைசீலியம் அதான் செப்டேட் மைசீலியம். ஸோ இடையில பாருங்கள் இந்த மாதிரி தடுப்பு சுவர் காணப்படுது, இது செப்டேட் மைசீலியம். அண்ட் தென் செகண்ட் ஒன் டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனோசைட்டிக் மைசீலியம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? சீனோசைட்டிக் மைசீலியம். சீனோசைட்டிக் அப்படின்னாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, மெனி நியூக்ளியேட், மல்டி நியூக்ளியேட் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதைத்தான் சீனோசைட்டிக் மைசீலியம்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நியூக்ளியேட்டு. ஸோ இந்த நியூக்ளியேட் வந்து அதிகமாக இருக்குது. எண்ணற்ற உட்கருகள் காணப்படக்கூடியதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சீனோசைட்டிக் மைசீலியம் அப்படின்னு சொல்கிறோம். பல் உட்கரு நிலை கொண்ட மைசீலியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதையும் கம்பேர் பண்ணும்போது இதில் உட்கருவோட அளவு அதிகம். அதனால எண்ணற்ற உட்கருகளை கொண்டுள்ளதுக்கு பேர் பல் உட்கரு அமைப்பு என அறியப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல் உட்கரு மைசீலியம்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ், இதான் டைப்ஸ் ஆஃப் மைசீலியம். செப்டேட் மைசீலியம், சீனோசைட்டிக் மைசீலியம். There are two types. One is septate mycelium, another one is senocytic mycelium. புரிஞ்சுதா? செப்டேட் மைசீலியம் அப்படிங்கிறது ஹையர் பூஞ்சைகளில் ஹைப்பாக்களின் செல்களுக்கிடையே தடுப்பு சுவர் காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் செப்டேட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? செப்டேட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இன் ஹையர் ஃபங்கை செப்டம் இஸ் present between the cells of the hypha. எக்ஸாம்பிள் ஃபியூசேரியம். இதுவே சீனோசைட்டிக் மைசீலியம் மீன்ஸ் இன் லோயர் ஃபங்கை த ஹைஃபா இஸ் செப்டேட், ஏசெப்டேட், மல்டி நியூக்ளியேட் அண்ட் இஸ் நோன் அஸ் சீனோசைட்டிக் மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சப்போஸ் டிஃப்ரென்ஸில் கேட்டால் எழுத தெரியணும். செப்டேட் மைசீலியத்துக்கும் சீனோசைட்டிக் மைசீலியம், இது ஹையர் ஃபங்கைனா இது வந்து லோயர் ஃபங்கை, இதில் செப்டம் ப்ரெசண்ட்டு, இதில் செப்டம் இஸ் ஆப்சண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். இதில் மல்டி நியூக்ளியேட் ப்ரெசண்ட்டு, இதில் மல்டி நியூக்ளியேட்டு ஆப்சண்ட்டுன்னு. ஸோ இந்த மாதிரி எழுத தெரியணும். ஓகேவா? ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ், the mycelium is organized into loosely or compactly interwoven fungal tissues called பிளக்டன்கைமா. இதெல்லாம் இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின். சரிங்களா? ஸோ இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஷின் இதில் வரக்கூடியது. டிஃப்ரென்ஸில் கேட்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. The mycelium is organized into loosely or compactly interwoven fungal tissue called பிளக்டன்கைமா. பிளக்டன்கைமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைசீலியத்தில் காணக்கூடிய த மைசீலியம் இஸ் ஆர்கனைஸ்டு இன்டு லூஸ்லி ஆர் கம்பேக்ட்லி இன்டர்வோவன் ஃபங்கல் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் மைசீலியத்தில் காணக்கூடிய ஹைப்பாக்கள், மைசீலியத்தில் ஆர்கனைஸ்டுன்னா காணக்கூடிய ஹைஃபாக்கள் பார்த்தோம் அப்படின்னா எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூஸ்லி நெருக்கமின்றியோ அல்லது கம்பேக்ட்லி நெருக்கமாகவோ, பிணைந்து, இன்டர்ஓவன்னா என்னன்னு சொல்லுவோம்? ஒன்றோட ஒன்று பிணைந்துன்னு அர்த்தம். இன்டர்ஓவன்னா என்னன்னு சொல்கிறோம்? ஒன்றோட ஒன்று பிணைந்து பூஞ்சை திசுக்களை உருவாக்குகிறது. ஃபங்கல் டிஷ்யூ கால்டு பிளக்டன்கைமா. புரியுதுங்களா? மைசீலியத்தில் காணக்கூடிய ஹைப்பாக்கள் நெருக்கமின்றியோ அல்லது நெருக்கமாகவோ பிணைந்து பூஞ்சை திசுக்களை உருவாக்குவதற்கு தான் பிளக்டன்கைமா என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ், it is a further divided into 2 types. It is further divided into 2 types, prosenkyma and pseudoparenchyma. பிளக்டன்கைமா ஃபர்தராக டிவைட் ஆகி 2 டைப்ஸ் இருக்குது, ப்ரோசன்கைமா அண்ட் தென் சூடோபேரன்கைமா. பிளக்டன்கைமா
பிளக்டன் கைமா 2 வகைப்படும். அவை ப்ரோசன் கைமா, போலியான பேரண்ட் கைமா. சூடோ அப்படின்னாவே இங்கே பி சைலண்ட்டு, ப்ரொனவுன்சியேஷன் சூடோன்னு ப்ரொனவுன் பண்ணணும். சூடோனாவே பொய்யான, போலியான அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போலியான பேரண்ட் கைமா ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே சூடோ ஸ்டெம்முன்னு நமக்கு ஒன்று இருக்கும். மோனோகாட்டு பிளான்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டெம்மு வந்து சூடோ ஸ்டெம்மு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வாழை மரத்தை எடுத்துக்கிறோம். வாழை மரத்தில் பார்த்தோன்னா பட்டையாக இருக்கும். ஸோ அப்போ ஸ்டெம்மு மாதிரி நமக்கு காட்சி அளிக்கும். பட் அது வந்து உண்மையான ட்ரூ ஸ்டெம்மு கிடையாது, ஃபால்ஸ் ஸ்டெம். அதைத்தான் சூடோ ஸ்டெம்மு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ போலியான தோற்றத்தை வந்து நமக்கு கொடுக்கும். அதை தண்டுன்னு தான் சொல்லுவோம், ஆனால் போலியான அமைப்பு அதைத்தான் வந்து சூடோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பிளக்டன் கைமா ஃபர்தர் டிவைடட் இன்டூ 2 டைப்ஸ். ஒன் இஸ் ப்ரோசன் கைமா, அனதர் ஒன் இஸ் சூடோ பேரண்ட் கைமா. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் in the former type of hyphae are arranged loosely but parallel to one another. In the later hypha are compactly arranged and lose their identity. So and the next one is in the former type of hyphae are arranged loosely but parallel to one another. In the latter hypha are compactly arranged and lose their identity. அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோசன் கைமாவில் 2 டைப்பு பிளக்டன் கைமா. அதில் ஃபஸ்ட் ஒன் டைப்பு ப்ரோசன் கைமான்னு சொல்கிறோம். இப்போ ப்ரோசன் கைமாவை பற்றி தான் பார்க்குறோம். ப்ரோசன் கைமாவில் ஹைப்பாக்கள் நெருக்கமின்றியும், ஹைஃபா ஆர் அரேஞ்சு லூஸ்லின்னா என்னன்னு சொல்கிறோம்? நெருக்கமின்றியும் ஒன்றோடொன்று இணைப்போக்கான. பேரலல் அப்படின்னா இணைப்போக்குன்னு சொல்லுவோம். பேரலல்னா என்னன்னு சொல்கிறோம்? இணைப்போக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எதை பேரலல் வீனேஷன்னு சொல்லுவோம்? நரம்பு அமைவு. வீனேஷன்னா என்னன்னு சொல்லுவோம்? நரம்பு அமைவு. ஸோ இது வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? எதை வந்து பேரலல் அப்படின்னு சொல்லுவோம்னா இணையான. அதாவது என்ன இணையான அப்படின்னா, இப்போ இது ஒரு லீஃபு. ஸோ இந்த லீஃபில் வீனேஷன் நரம்பு அமைவை எடுத்துக்கிறோம். இதில் இந்த சைடு ஒன்றுனா இந்த சைடு எய்தர் ஆன் சைடு சேம். ஸோ 2 சைடும் எப்படி இருக்கணும்னா ஒரே மாதிரி. இந்த சைடு ஒன்றுனா இந்த சைடு ஒன்று. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பேரலல் வீனேஷன் சொல்லுவோம். இதைத்தான் இங்கே பேரலல்னு சொல்கிறோம். பேரலல் அப்படின்னா இந்த சைடுனா ஒன்று, இந்த சைடுனா ஒன்று. ஸோ இது இங்கிட்ட ஒன்று, இங்கிட்ட ஒன்று. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் பேரலல் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? பேரலல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோசன் கைமா. அதில் இருக்கக்கூடிய ஹைஃபாக்கள் நெருக்கமின்றியும் ஒன்றோடு ஒன்று இணைப்போக்கான அமைப்பில் பேரலல் டு ஒன் அனதர், ஒன்றோடொன்று இணைப்போக்கான அமைப்பிலும் உள்ளன. ஸோ இதைத்தான் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோசன் கைமா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சூடோ பேரண்ட் கைமா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சூடோ பேரண்ட் கைமா, போலியான பேரண்ட் கைமா. இந்த லேட்டர் ஹைஃபே ஆர் கம்பேக்ட்லி அரேஞ்ச்டு அண்ட் லூஸ் தேர் ஐடென்டிட்டி. போலியான பேரண்ட் கைமாவில் ஹைஃபாக்கள் நெருக்கமாக அமைவதோடு, கம்பேக்ட்லின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? நெருக்கமாக அமைவதோடு மட்டுமின்றி தனித்தன்மை, தேர் ஐடென்டிட்டி அப்படின்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்புன்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி நெருக்கமாகவும் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனித்தன்மையும் இழந்து காணப்படுகின்றது. லூஸ் என்னது? தனித்தன்மையை வந்து என்ன பண்ணிருச்சு? இழந்து காணப்படுகின்றது. அதைத்தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சூடோ பேரண்ட் கைமான்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? சூடோ பேரண்ட் கைமா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் in holocarpic forms the entire thallus is converted into reproductive structures, whereas in eucarpic some regions of the thallus are involved in the reproductions, other regions remain vegetative. ஸோ நல்லா கவனிங்க. in holocarpic forms the entire thallus is converted into reproductive structures, whereas in eucarpic some regions of the thallus are involved in the reproduction, other regions remain vegetative. இப்போ வந்து
பூஞ்சையில் இருக்கக்கூடிய முழுக்கனி உறுப்புடைய. ஸோ முழுக்கனி அப்படின்னா அதை தான் ஹோலோகார்பிக் அப்படின்னு சொல்லுவோம். ஹோலோகார்பிக் ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம்? முழுக்கனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்டையர் தேலஸ், முழுக்கனி உறுப்புடைய. ஸோ தேலஸ்னாவே பாடி ஸ்ட்ரக்சர், பாடியை தான் நம்ம உடலத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தேலஸ் அப்படின்னு சொல்கிறோம். முழுக்கனி உறுப்புடைய பூஞ்சையில் முழு உடலமும் என்டையர் தேலஸ், சரிங்களா? அதான் முழு உடலமும். முழுக்கனி உறுப்புடைய அதான் ஹோலோகார்பிக்னு சொல்லுவோம். என்டையர் தேலஸ் அப்படின்னா முழு உடலமும் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர், உடலமும் இனப்பெருக்க அமைப்பாக மாறுகிறது. பூஞ்சையில் இருக்கக்கூடிய ஹோலோகார்பிக் ஃபார்ம்ஸ் த என்டையர் தேலஸ் கன்வெர்ட்டட் இன்டு ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சர். முழுக்கனி உறுப்புடைய பூஞ்சையில் முழு உடலமும் இனப்பெருக்க அமைப்பாக மாறுகிறது. ஆனால் whereas in eukarpic some regions of thallus, ஆனால் உண்மை கனி உறுப்பு அதான் யூகார்பிக்னு சொல்லுவோம். யூனாவே உண்மைன்னு அர்த்தம். யூகாரியோட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ப்ரொகாரியோட்டிக்கு யூகாரியோட்டிக்னு சொல்லுவோம். யூ அப்படின்னாவே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து உண்மை கனி. ஹோலோகார்பிக்னா முழுக்கனி. ஸோ தமிழில் எழுதி வச்சுக்கோங்க. ஹோலோகார்பிக் அப்படின்னா முழுக்கனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? முழுக்கனி. இதுவே யூகார்பிக் அப்படின்னா உண்மை கனி அப்படின்னு சொல்கிறோம். உண்மை கனி உறுப்பு, சரிங்களா? ஸோ ஆனால் உண்மை கனி உறுப்பு வகையின் உடலத்தில் சில பகுதிகள் மட்டுமே, whereas யூகார்பிக் சம் ரீஜியன்ஸ் அப்படின்னா சில பகுதிகள் மட்டுமே தேலஸ் ஆர் இன்வால்வ்டு த ரீப்ரடக்ஷன். ஸோ சில பகுதிகள் மட்டுமே இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு மற்ற பகுதிகள் அதர் ரீஜியன்ஸ் ரிமைன் வெஜிடேட்டிவ். மற்ற பகுதிகள் எல்லாமே என்னவா செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை உடல நிலையிலேயே உள்ளன, சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி முழு கனியாக இருந்துச்சுன்னா பூஞ்சையில் இருக்கக்கூடிய முழு உடலமுமே என்டையர் தேலஸுமே ரீப்ரடக்டிவ் ஸ்ட்ரக்சராக மாறிடும். ஆனால் யூகார்பிக் தேலஸ் மட்டும் சம் ரீஜியன்ஸ் மட்டும்தான் என்னவா மாறும்னா இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே தலை, அதான் வெஜிடேட்டிவ்னு சொல்லுவோம். வெஜிடேட்டிவ் அப்படின்னா தலை இனப்பெருக்கம்னு சொல்லுவோம், உடலை இனப்பெருக்கம்னு சொல்லுவோம். அதான் வெஜிடேட்டிவ். தலை உடல நிலையிலேயே உள்ளன அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு சம் ரீஜியன்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன்லையும் அதர் ரீஜியன்ஸ் வந்து வெஜிடேட்டிவாகவும் செயல்படக்கூடியது. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் fungi reproduce both by asexual and sexual methods. Fungi reproduce both by asexual and sexual methods. அதாவது பூஞ்சைகள் பாலின இனப்பெருக்கம் மற்றும் பாலின பெருக்க முறைகளில் இனப்பெருக்கம் செய்கின்றன. செக்ஷுவல் மெத்தட் இருக்குது, ஏசெக்ஷுவல் மெத்தட்லையும் ரெண்டு மெத்தடில் ஃபங்கை வந்து இனப்பெருக்கம் செய்யும்னு சொல்கிறோம். ஸோ த ஏசெக்ஷுவல் ஃபேஸ் இஸ் கால்டு அனாமார்ஃப். ஸோ ஏசெக்ஷுவல் ஃபேஸ் இஸ் கால்டு அனாமார்ஃப். அனாமார்ஃப் அப்படின்னா பாலிலி நிலை, பாலிலான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதான் ஏசெக்ஷுவல்னாவே பாலிலா இனப்பெருக்கம். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அனாமார்ஃப். அண்டு த செக்ஷுவல் ஃபேஸ் இஸ் கால்டு டீலோமார்ஃப். ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஷினு. ஸோ திருப்பி கேட்பாங்க. டிஃப்ரென்ஸில் கேட்டாலும் சரி, 2 மார்க்கு கேட்டாலும் எழுத தெரியணும். ஓகேவா? ஏசெக்ஷுவல் ஃபேஸ் இஸ் கால்டு அஸ் அனாமார்ஃப் அண்ட் தென் செக்ஷுவல் ஃபேஸ் இஸ் கால்டு டீலோமார்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். அனாமார்ஃப்னா பாலிலா நிலை, டீலோமார்ஃப் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாலின நிலை, அதான் பால் நிலை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ ஃபங்கை ஹேவிங் போத் ஃபேஸஸ் ஆர் கால்டு ஹோலோமார்ஃப். ஸோ இது ஒரு 2 மார்க், 1 மார்க்லையும் கேட்கலாம். ஃபங்கை ஹேவிங் போத் ஃபேஸஸ் ஆர் கால்டு ஹோலோமார்ஃப். ஹோலோமார்ஃப் அப்படின்னா முழு உடலி அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்கிறோம்? முழு உடலி, அதைத்தான் ஹோலோமார்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்?
ஹோலோமார்ஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஹோலோமார்ஃப் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா முழு உடலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஃபங்கேல மட்டும்தான் போத் ஃபேஸஸ் இருக்குது. ஏசெக்ஷுவல் ஃபேஸ் இருக்குது, செக்ஷுவல் ஃபேஸ் இருக்குது. ஏசெக்ஷுவல் ஃபேஸ் அதர்வைஸ் நோன் அஸ் அனாமார்ஃபு, செக்ஷுவல் ஃபேஸ் அதர்வைஸ் நோன் அஸ் டீலோமார்ஃபுன்னு சொல்கிறோம். ஃபங்கை ஹேவிங் போத் ஃபேஸஸ் ஆர் கால்டு ஹோலோமார்ஃபுன்னு சொல்லுவோம். சரிங்களா? பாலிலா நிலை, பால் நிலை, இரு நிலைகள் காணப்படும் பூஞ்சைகளுக்கு பேர் முழு உடலி என்றும் கூறலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் in general sexual reproduction in fungi includes 3 steps. One is fusion of 2 protoplast. Fusion of 2 protoplast, plasmogamy. இதெல்லாம் இம்பார்ட்டன்டான 1 mark. And then fusion of nuclei. Second one is fusion of nuclei, karyogamy. And production of haploid spores through மியாசிஸ். ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் த்ரோ மியாசிஸ். அதாவது பொதுவாக இன் ஜென்ரல் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பூஞ்சையில் நடைபெறக்கூடிய பொதுவாக பூஞ்சைகளில் பாலின பெருக்கத்தின் 3 படிநிலைகள் உள்ளன. 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. 1 பிளாஸ்மோகேமி. இதை மட்டுமே 2 மார்க்கில் கேட்பாங்க. டிஃபைன் பிளாஸ்மோகேமி. கேரியோகேமி. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளாஸ்மோகேமி கேரியோகேமி அப்படின்னு கேட்கலாம். ஸோ இன்னொன்று மியாசிஸ்னால் என்ன, ஸோ அதை பற்றி கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதான் 3 ஸ்டெப்ஸுன்னு சொல்லுவோம். இதைத்தான் என்னன்னு சொல்கிறோம்? 3 ஸ்டெப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2 செல்களின் சைட்டோபிளாச இணைவுக்கு பேர் ஃபியூஷன் ஆஃப் 2 புரோட்டோபிளாஸ்ட். ஃபியூஷன் ஆஃப் 2 புரோட்டோபிளாஸ்ட். 2 செல்களின் சைட்டோபிளாச இணைவுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோகேமின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? பிளாஸ்மோகேமி. அதான் சைட்டோபிளாச இணைவுன்னு அர்த்தம். பிளாஸ்மோகேமினா சைட்டோபிளாச இணைவு, ஃபியூஷன்னா இணைவுன்னு அர்த்தம். அண்ட் தென் ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியை, உட்கரு இணைவுனா அதுக்கு பேர் கேரியோகேமின்னு சொல்லுவோம். சைட்டோபிளாசம் இணைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் பிளாஸ்மோகேமி. உட்கரு இணைஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் கேரியோகேமி, உட்கரு இணைவுன்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். அடுத்து மியாசிஸ் அப்படின்னா குன்றல் பகுப்பு, செல் டிவிஷன் நடக்கிறது மியாசிஸ் மைட்டாசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதான் குன்றல் பகுப்பு வழி ஒற்றை மடிய வித்துக்கள் உண்டாதல். ஸோ அதுதான் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹாப்ளாய்டு. ஹாப்ளாய்டுனா எண்ணு, சிங்கிள் எண்ணு. ஹாப்ளாய்டுனா என்னது? ஒற்றை மையம்னு சொல்லுவோம். இதுவே டிப்ளாய்டு அப்படின்னா 2n, அதைத்தான் இரட்டை மையம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஒற்றை மைய, அதான் ஹாப்ளாய்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குன்றல் பகுப்பு வழி ஒற்றை மைய மடிய வித்துக்கள் உண்டாதல், ஸ்போர்ஸ். ஸ்போர்னா வித்துக்கள்னு சொல்லுவோம். ஸ்போர்ஸ்னால் என்னன்னு சொல்கிறோம்? வித்துக்கள். பூஞ்சையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ஸ் இருக்கும். ஸோ அதான் வித்துக்கள் உண்டாதல். அண்ட் தென் ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபங்கை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் டாபிக் இஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பூஞ்சையில் நடைபெறக்கூடிய இனப்பெருக்க முறைகள் அப்படின்றது. ஸோ நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ரீப்ரொடக்ஷன்னா இனப்பெருக்கம்னு சொல்கிறோம். மெத்தட்ஸ்னால் முறை, ஃபங்கைனா பூஞ்சைகள்னு சொல்லுவோம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு மெத்தடு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். 2 டைப்ஸில் நடக்கும். ஒன்று வந்து ஏசெக்ஷுவல், அனதர் ஒன் இஸ் செக்ஷுவல் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிலா இனப்பெருக்கம். ஸோ ஏசெக்ஷுவல் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிலா இனப்பெருக்கம். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது சூஸ்போர்ஸ். ஸோ இதெல்லாம் 2 மார்க்கில், இதை அப்படியே ஒரு 5 மார்க்கில் கேட்பாங்க. ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை. ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. சூஸ்போர். சூஸ்போர் அப்படிங்கிறது இயங்கு வித்துக்கள்னு அர்த்தம். சூஸ்போர் அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம்? ஏன்னா ஃபங்கையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா 3
ஸ்டெப்ஸில் பூஞ்சையோட பாலினம் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் பொதுவாக. ஸோ அதில் தான் ஒன்று வந்து நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாச இணைவு, பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி, மியாசிஸு. ஸோ அது வந்து ஹேப்ளாய்டு ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இங்கே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இயங்கு வித்துக்கள். ஸ்போர்ஸ்னால் வித்துக்கள்னு சொல்லுவோம். ஸ்போர்ட்ஸ்னால் என்னென்னு சொல்கிறோம், வித்துக்கள். ஸ்போர் அப்படின்னா இயங்கு வித்துக்கள்னு சொல்கிறோம். தே ஆர் ஃப்ளாஜெல்லேட் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் ஸ்போராஞ்சியா. எக்ஸாம்பிள் கைட்ரிடுகள், எக்ஸாம்பிள் கைட்ரீட்ஸ், எக்ஸாம்பிள் கைட்ரீட்ஸ். இயங்கு வித்துக்கள் இவை இயங்கும் விந்தகங்களில். ஸோ தே ஆர் ஃப்ளாஜெல்லா அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிளாமிடமோனஸ் இருக்குன்னா இதுக்கு பேர் தான் ஃப்ளஜெல்லா அப்படின்னு சொல்லுவோம். கசையிலைன்னு அர்த்தம். என்னென்னு அர்த்தம், கசையிலைன்னு சொல்லுவோம். இவை இயங்கு வித்தகங்களில் தோற்றுவிக்கப்படும் கசையிலை உடைய அமைப்புகளாகும். They are flagellate structures produced in ஸ்போராஞ்சியா. இயங்கும் விந்தகங்களில் தோற்றுவிக்கப்படும் கசையிலை உடைய அமைப்புக்கு பேர் ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு கைட்ரீடுகள், எடுத்துக்காட்டுக்கு என்னன்னு சொல்கிறோம், கைட்ரீட்ஸ், அதான் கைட்ரீடுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கொனிடியா. கொனிடியா அப்படிங்கிறத தமிழில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கொனிடியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ்டு ஆன் கொனிடியோஸ்போர்ஸ். எக்ஸாம்பிள் அஸ்பர்ஜில்லஸ். த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ்டு ஆன் கொனிடியோஸ்போர். கொனிடியம் தாங்கிகளின் மீது உருவாக்கும் வித்துகள். கொனிடியா தாங்கிகளின் மீது உருவாக்கக்கூடிய வித்துகளுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொனிடியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம், கொனிடியம். ஸோ இங்கே நான் ஒரு ஸ்ட்ரக்சர் போடுறேன். ஸோ கொனிடியம் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா இந்த மாதிரி ஹைஃபாலாம் இருக்கும் பூஞ்சையில். இதுக்கு நிறைய பார்ட்ஸு சொல்லுவோம். ஸோ அதில் நான் வந்து எதை மட்டும் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொனிடியா மட்டும் போடுறேன். இந்த மாதிரி ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் கொனிடியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, த ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆன் கொனிடியா ஸ்போர்ஸ். அதாவது கொனிடியா தாங்கிகளின் மீது உருவாகும் வித்துக்களுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், கொனிடியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு அஸ்பர்ஜில்லஸ். இது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கொனிடியா அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் என்னன்னு சொல்கிறோம், கொனிடியான்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஐடியா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐடியா. ஆர் என்ன சொல்லலாம் அப்படின்னா தாலோஸ்போர் ஆர் ஆர்த்ரோஸ்போர். ஐடியான்னு சொல்லலாம், இல்லைன்னா தாலோஸ்போரு, அப்படி இல்லைன்னா ஆர்த்ரோஸ்போர். ஸோ ஐடியா வித்துக்கள் அப்படின்னா ஐடியா வித்துக்கள். தாலோஸ்போர் அப்படின்னா உடலை வித்து. தாலஸ் அப்படின்னா உடலைன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அப்போ தாலோஸ்போர்னா உடலை வித்து. ஆர்த்ரோஸ்போர் அப்படின்னா கணு வித்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்த்ரோஸ்போர் அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம், கணு வித்துக்கள். கணு அப்படிங்கிறது இப்போ கரும்பு எடுத்துக்கிட்டோன்னா அதில் நோடல் ரீஜியன் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் ஒரு கணு, அதுதான் கணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை என்னது கணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதான் ஆர்த்ரோஸ்போர் அப்படின்னா கணு வித்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அதில் பாருங்கள், the hypha divided and develop into spores called idea. The hypha divided and develop into spores called idea. Example Erysippy. Example Erysippy. ஐடியா அப்படிங்கிறது ஐடியா வித்துக்கள்னு சொல்கிறோம். ஹைஃபாக்கள் பிளவுற்று தோன்றும் வித்துக்கள் ஐடியா வித்துக்கள் என அழைக்கப்படுகிறது. வித்துக்களுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம், ஐடியா வித்துக்கள். ஸோ அதாவது அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைஃபாக்கள் வந்து பிளவுற்றுறது. ஸோ இப்படி இருக்கிறத தான் நம்ம ஹைஃபா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த ஹைஃபாக்கள் பிளவுற்று, சரிங்களா.
ஸோ கீழே ஒன்று இருக்குது. ஸோ அதிலேருந்து இந்த ஹைஃபாக்கள் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பிளவுற்று தோன்றும் வித்துக்களுக்கு பேர் ஆய்டியா வித்துக்கள் என அழைக்கப்படுகிறது. எக்ஸாம்பிள் எரிசைஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த நெக்ஸ்ட்டு ஃபிஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிஷன். இது எல்லாமே எதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபோர்த் ஒன் டைப் இஸ் ஃபிஷன். ஃபிஷன் அப்படின்னா பிளவுறுதல்னு சொல்லுவோம். ஃபிஷன்னா என்னன்னு சொல்கிறோம்? பிளவுறுதல். The vegetative cell divide into two daughter cells. The vegetative cells divide into two daughter cells. Example, Schizosaccharomyces. Schizosaccharomyces yeast. Schizosaccharomyces. அதாவது பிளவுறுதல் அப்படிங்கிறது உடல செல் பிளவுற்று 2 சேய் செல்களை தருகிறது. உடல செல் பிளவுற்று 2 சேய் செல்களை வந்து தரக்கூடியது. ஸோ அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளவுறுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் என்னன்னு சொல்கிறோம்? பிளவுறுதல். பிளவுறுதல் அப்படின்னா இப்போ ஒரு வெஜிடேட்டிவ் செல் இருக்குன்னா அந்த வெஜிடேட்டிவ் செல்லு 2ஆக பிளவுற்று காணப்படும். அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஒரே மாதிரியான டாட்டர் செல்ஸ்னு என்னன்னு சொல்லுவோம்? ஒரே மாதிரியான 2 சேய் செல்களை வந்து உருவாக்கக்கூடியதுக்கு பேர் தான் பிளவுறுதல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சைசோசக்காரோமைசிஸ் ஈஸ்ட் தான் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்கிறோம்? ஈஸ்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பட்டிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பட்டிங். பட்டிங் அப்படின்னா மொட்டு விடுதல். பட்டுனாவே என்னன்னு சொல்லுவோம்? மொட்டு. பிளான்ஸில் பட்டுன்னா என்னன்னு சொல்லுவோம்? மொட்டு. ஸோ அதான் பட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒன்று இருக்குன்னா இப்படி ஒன்று இருக்குது. ஸோ அதில் இந்த மாதிரி மேலே ஒன்று மொட்டு விடுது. ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மொட்டு விடுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதை என்னன்னு சொல்கிறோம்? மொட்டு விடுதல். ஃபைனலாக வந்து தனித்தனியாக வந்துடும் நமக்கு. மேலே தனியாகவும் கீழே தனியாகவும். ஸோ இதுதான் பட்டிங் மெத்தடு. இதான் என்னன்னு சொல்லுவோம்? பட்டிங் மெத்தடு. A small outgrowth is developed on parent cell which get detached and become independent. A small outgrowth is developed. A small outgrowth. இப்போ இது ஒரு பட் இருக்குது. ஸோ அதோட பட்டில் நுனியில் வந்து ஸ்மால் அவுட்க்ரோத். அதைத்தான் என்னன்னு சொல்லுவோன்னா ஸ்மால் அவுட்க்ரோத் இஸ் டெவலப்டு ஆன் பேரண்ட் செல். இது பேரண்ட் செல். இது வந்து என்னன்னு சொல்லுவோம்? பேரண்ட் செல்லு. பேரண்ட் செல்லோட வெளிப்புறத்தில் சின்னதாக ஒரு மொட்டு மாதிரி உருவாகுது. அதுதான். அதாவது பெற்றோர் செல்லிலிருந்து சிறிய மொட்டு போன்ற வளர்ச்சி தோன்றி அவை பிரிந்து சென்று தனித்து வாழ்கின்றது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு ஃபைனல் ஸ்டேஜில் தனியாகவே என்ன பண்ணிடும்னா செப்பரேட் ஆயிரும். அதை பிரிந்து சென்று அகெயின் அது ஒரு பிளான்ஸாக நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெவலப் ஆகும். ஸோ அது ஒரு பூஞ்சையாக டெவலப் ஆகும். பிரிந்து சென்று தாய் தாவரத்திலிருந்து பிரிந்து சென்று தனித்து வாழ்கின்றது. எடுத்துக்காட்டுக்கு தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இதுக்கு எடுத்துக்காட்டு சக்காரோமைசிஸ் ஈஸ்ட். இதுக்கு எடுத்துக்காட்டு சக்காரோமைசிஸ் ஈஸ்ட். ஸோ பட்டிங்க்கும் சக்காரோமைசிஸ் ஈஸ்ட் தான் எக்ஸாம்பிள். ஃபிஷனுக்கும் ஈஸ்ட் தான். பிளவுறுதெல்லாம் 2ஆக டிவைட் ஆகிடும் ஃபைனலாக. சரிங்களா? ஸோ ஒரு செல்லு. ஸோ அந்த செல்லு இப்போது பிளவுறுதல் அப்படிங்கிறதுக்கும் மொட்டு விடுதலுங்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டு. பிளவுறுதல்னால் ஒரு வெஜிடேட்டிவ் செல்லு அதுக்கிடையில் செப்டத்தை ஃபார்ம் பண்ண அந்த ஒரு செல்லுக்குள்ளேயே அதுக்கடுத்து தடுப்பு சுவரை ஃபார்ம் பண்ணிவிட்டு 2ஆக டிவைட் ஆகிடும். இதுவே பட்டிங்னா அவுட்க்ரோத்தில் ஸ்மாலாக அவுட்க்ரோத் நடக்கும். ஸோ அதுக்கடுத்து அது கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி ஃபைனலாக என்ன பண்ணிடும்னா செப்ரேட்டாக தனித்தனியாக வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட்டு கிளாமைடியோஸ்போர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாமைடியோஸ்போர். கிளாமைடியோஸ்போர் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தமிழ்லையும் கிளாமிடோ வித்துக்கள்னு சொல்லுவோம். தமிழில் என்ன சொல்கிறோம்? கிளாமிடோ வித்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திக்வால்டு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் ஆர் கால்டு கிளாமைடியோஸ்போர். திக்வால்டு ரெஸ்டிங் ஸ்போர்ஸ் ஆர் கால்டு கிளாமைடியோஸ்போர். எக்ஸாம்பிள் ஃபியூசேரியம். எக்ஸாம்பிள் ஃபியூசேரியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
கிளாமிடா வித்துக்கள் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளுக்கு ஃபியூசேரியம்னு சொல்கிறோம். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பட் ஆட்டம் இருக்கும். ஸோ அப்புறம் ஒரு ஸ்டெம் ஆட்டம் இருக்கும் அதில். அப்புறம் ஒரு பட் ஆட்டம் ஃபார்ம் பண்ணும். அப்புறம் ஒரு ஸ்டெம்மு, அப்புறம் ஒரு பட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். இதுதான் கிளாமிடோ வித்து ஃபியூசேரியத்துக்கு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா கிளாமைடியோஸ்போருன்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? கிளாமைடியோஸ்போருன்னு சொல்கிறோம். சரிங்களா? அதாவது தடித்த சுவருடைய திக்வால்டுன்னா என்னன்னு சொல்கிறோம்? தடித்த சுவருடைய ரெஸ்டிங் ஸ்போர்ட்ஸ் ஓய்வு நிலை வித்துக்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கிளாமிடோ வித்துக்கள். தடித்த இதோட சுவர் வந்து ரொம்ப தடிப்பாக இருக்கும், பட் ஓய்வு நிலையில் இருக்கும். ரெஸ்டிங் ஸ்போர்ட்ஸ் ஆர் கால்டு கிளாமிடியோஸ்போர். இதெல்லாம் இம்பார்ட்டண்டான 1 மார்க்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூசேரியம். ஸோ அப்போ மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கையில் ஃபஸ்ட்டு மெத்தட் எதை பற்றி பார்த்தோன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து எதுன்னு சொல்கிறோன்னா சூஸ்போர் ஃபஸ்ட்டு மெத்தடு, செகண்ட் ஒன்று கொனிடியா, தேர்டு ஒன்று ஃபிஷ் ஐடியா, ஃபோர்த்து ஒன்று ஃபிஷ்ஷனு, ஃபிஃப்த்து ஒன்று பட்டிங்கு, சிக்ஸ்த்து ஒன்று கிளாமிடியோஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பட்டிங் ஈஸ்ட். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, பட்டிங் ஈஸ்டோட டைக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு பட்டு முட்டு இருக்குது. ஸோ அதோட அவுட் க்ரோத்தில் தான் என்ன பண்ணோன்னா அவுட் க்ரோத் நடக்குது ஸ்மாலு. ஸோ அதுக்கடுத்து அது செப்பரேட்டாக ஃபார்ம் ஆகும், அதுக்கடுத்து தனியாக பிரிஞ்சிடும். இது பட்டிங் மெத்தடு, பிளவு மொட்டு விடுதல். எக்ஸாம்பிளுக்கு ஈஸ்ட்டுன்னு சொன்னோம். அடுத்த டைக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷனுக்கு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு வெஜிடேட்டிவ் செல் இருக்குன்னு சொன்னோம். அந்த வெஜிடேட்டிவ் செல்லில் 2ஆக டிவைட் ஆகும், பிளவுறுதல் நடக்கும் இடையில. ஸோ அடுத்து தடுப்பு சுவரை ஃபார்ம் பண்ணுது, அடுத்து செப்பரேட்டாக ஆகிடும். இது ஒன்று இண்டிபெண்ட்டாக வளரும். அதான் ஃபிஷ்ஷன் ஈஸ்ட் பிளவுறுதல் மெத்தடு. அண்ட் தென் இருக்கிறது என்னன்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொனிடியா பார்த்தோம் அப்படின்னா கொனிடியா வித்துக்கள். ஸோ இது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கொனிடியா ஃபார்மேஷன். பெனிசிலியம் அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்கிறோம்? பெனிசிலியம். ஸோ இங்கே இருக்கிறதுக்கு பேர் கொனிடியோஸ்போரு. அண்ட் தென் அடுத்ததுக்கு பேர் ராமஸு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் ராமஸு. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது என்னதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெட்டுலா. அதுக்கு மேலே இருக்கிறது மெட்டுலா. அண்ட் தென் இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக்மா. என்னன்னு சொல்கிறோம்? ஸ்டெரிக்மா, சிறு காம்புன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோன்னா சிறு காம்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மால் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். கொனிடியாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்மால் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர். ஸ்டாக்னா காம்புன்னு அர்த்தம். ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஸ்டெரிக்மா. அண்ட் தென் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ரௌன் கலர் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கொனிடியம்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? கொனிடியம். அதுதான் கொனிடியா ஃபார்மேஷன். எக்ஸாம்பிள் பெனிசிலியம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் டைக்ராமு தாலோஸ்போர். நெக்ஸ்ட் ஒன்று தாலோஸ்போரு எரிசைஃபி அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள். அதாவது என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியோஸ்போர் ஒன்று சொன்னோம், அதுலேயே தாலோஸ்போருன்னு ஒன்று சொல்லியிருக்கிறோம். தாலோஸ்போருன்னா உடலை வித்து அப்படின்னு சொன்னோம், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் எரிசைஃபின்னு சொன்னோம். இப்போ அந்த உடலை வித்து அதாவது என்ன சொல்கிறோம்னா ஹைஃபாக்கள் பிளவுற்று தோன்றும் வித்துக்கள் ஐடியா வித்துக்கள் என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறோம். ஒரு ஹைஃபாவும் தனித்தனியாக என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா பிளவுற்று காணப்படும். ஒரு வித்துக்களும் தனித்தனியாக என்ன பண்ணுது? பிளவுற்று காணப்படும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் தாலோஸ்போர் எரிசைஃபி. அதுக்கு எக்ஸாம்பிள் உடலை வித்து. ஸோ அண்ட் தென் இருக்கிறது எக்ஸாம்பிள் கிளாமைடியோஸ்போர். அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபியூசேரியம் சொன்னோம். என்னன்னு சொன்னால் ஃபியூசேரியம் அதாவது ஓய்வு நிலையில் இருக்கக்கூடிய தடிப்பு சுவருடைய ஓய்வு நிலை வித்துக்கு இதான் கிளாமைடியோஸ்போருன்னு சொன்னோம். இதான் என்னது? கிளாமைடியோஸ்போர். எக்ஸாம்பிள் ஃபியூசேரியம். எது? ஃபியூசேரியம். சரிங்களா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் மெத்தடு தான் எதுன்னு சொல்லுவோன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா பாலின பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? பாலின பெருக்கம். ஸோ அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பாலின பெருக்கம். ஸோ அதில் ஒரு நிறைய டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பிளானோகேமிட் பிளானோகேமிட்டிக் காப்புலேஷன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா இயக்க கேமெட்டுகளின் இணைவு அப்படின்னு சொல்லுவோம். இயக்க கேமெட்டுகளின் இணைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபியூஷன் ஆஃப் மோட்டைல் கேமீட் இஸ் கால்டு பிளானோகேமிட்டிக் காப்புலேஷன். ஸோ இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இது ஒரு 5 மார்க்கு கொஷின். ஓகேவா? ஸோ எதை பிளானோகேமிட் காப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இயக்க கேமிட்டுகளின் இணைவு, அதாவது நகரும் தன்மை உடைய கேமிட்டுகளின் இணைவிற்கு இயக்க கேமிட்டுகளின் இணைவு என்று பெயர். மோட்டைல்னா நகரும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஸோ அதான் மோட்டைல். அப்போ நகரும் தன்மை உடைய கேமிட்டோட இணைவு முறைக்கு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பிளானோகேமிட்டிக் காப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் அதில் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோகேமி. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஐசோகேமி. ஐசோகேமி அப்படின்னா ஐசோ அப்படின்னாவே ஒத்த கேமிட் இணைவு. ஐசோகேமி அப்படிங்கிறது ஒத்த கேமிட் இணைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நகரும் கேமிட்டுகளோட இணைவுக்கு பேர் தான் இயக்க கேமிட்டுகளின் இணைவு, பிளானோகேமிட்டிக் காப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் டைப்ஸு ஃபஸ்ட்டு ஐசோகேமி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ஐசோகேமி, செகண்ட் ஒன் இஸ் அனைசோகேமி, தேர்டு ஒன் இஸ் ஊகேமி. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. எதில்? பிளானோகேமிட்டிக் காப்புலேஷனில் ஃபஸ்ட்டு ஐசோகேமி. ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபிசியலாஜிக்கல் சிமிலர் கேமிட்ஸ். ஒத்த கேமிட் இணைவுக்கு பேர் ஐசோகேமின்னு சொல்கிறோம். புற அமைப்பு, மார்ஃபாலஜிக்கலினா புற அமைவு, ஃபிசியலாஜிக்கல் அப்படின்னா செயலியல்லையும் ஒத்த கேமிட்டுகளின் இணைவுக்கு பேர் ஐசோகேமி, ஒத்த கேமிட் இணைவு என்று பெயர்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஐசோகேமி? ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கலி அண்டு ஃபிசியலாஜிக்கல் சிமிலர் கேமிட். சிமிலர் மீன்ஸ் சிங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்கைட்ரியம். எக்ஸாம்பிள் சின்கைட்ரியம். So isogamy means fusion of morphologically and physiological similar gametes is known as isogamy. For example, syncytium சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஒத்த கேமிட் இணைவு, புற அமைப்பு, செயலியல் ஒத்த கேமிட்டுகளின் இணைவுக்கு பேர் ஒத்த கேமிட் இணைவு. எடுத்துக்காட்டு சின்கைட்ரியம்னு சொல்கிறோம். அண்ட் the next one is anisogamy. Anisogamy means சமமற்ற. அனைசோ அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் இங்கே அப்படின்னா சமமற்ற அப்படின்னு சொல்கிறோம். சமமற்ற கேமிட் இணைவு, அதைத்தான் அனைசோகேமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபியூஷன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கலி ஆர் ஃபிசியலாஜிக்கல் டிஸ்சிமிலர் கேமிட். அது சிமிலர் கேமிட், இது டிஸ்சிமிலர் கேமிட். ஸோ அப்போது புற அமைப்பு அல்லது செயலியலில் வேறுபட்ட கேமிட்டுகளின் இணைவுக்கு பேர் சமமற்ற கேமிட் இணைவு. எடுத்துக்காட்டு அல்லோமைசிஸ். அல்லோமைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அனைசோகேமி மீன்ஸ் ஃபியூசன் ஆஃப் மார்ஃபாலஜிக்கலி ஆர் ஃபிசியலாஜிக்கல் டிஸ்சிமிலர் கேமிட்ஸ். எக்ஸாம்பிள் அல்லோமைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஊகேமி. The fusion of both morphologically and physiological dissimilar gametes. Oogamy means fusion of both morphologically and physiological dissimilar gametes. Example monobelliferis. ஸோ ஊகேமி அப்படிங்கிறது முட்டை கருவுறுதல்னு அர்த்தம். ஊகேமி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? முட்டை கருவுறுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ முட்டை கருவுறுதல் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா ஃபியூஷன்னா இணைவு, போத்துனா 2. எதுனா மார்ஃபாலஜிக்கலாக இருந்தாலும் சரி, ஃபிசியலாஜிக்கல்
புற அமைப்பியலில் மற்றும் செயலியல். புற அமைப்பிலும் செயலிலும் வேறுபட்ட, டிசிமிலர்னா வேறுபட்ட, கேமிட்டுன்னு சொல்கிறோம். ஸோ வேறுபட்ட கேமிட்டுகளின் இணைவு. எடுத்துக்காட்டுக்கு மோனோபிலாஃபாரிஸ். ஸோ இதான் ஃபஸ்ட்டு டைப்பு. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு மெத்தடு பிளானோகேமிட் காப்பிலேஷன். ஸோ அதில் 3 ஸ்டெப்ஸு. ஒன்று ஐசோகேமி, அனிசோகேமி, ஊகேமி. ஐசோகேமி மீன்ஸ் மார்ஃபாலஜிக்கலி ஃபிசியலாஜிக்கலி சிமிலர் கேமிட்டு, ஃபியூஷன் ஆஃப் சிமிலர் கேமிட்டு. செகண்ட் ஒன்று மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபிசியலாஜிக்கலி டிஸ்சிமிலர் ஃபியூஷன் ஆஃப் டிஸ்சிமிலர் கேமிட்டு. ஊகேமி மீன்ஸ் ஃபியூஷன் ஆஃப் போத் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஃபிசியலாஜிக்கலி டிஸ்சிமிலர் கேமிட். எக்ஸாம்பிள் மோனோபிலாஃபரிஸ். சரிங்களா? ஸோ இதான் ஊகேமின்னு சொல்கிறோம். நல்லா டிஃப்ரென்ஸு தெரிஞ்சுக்கணும். அனிசோகேமினா மார்ஃபாலஜிக்கலி அல்லது ஃபிசியலாஜிக்கலி. இதுவே ஐசோகேமினா மார்ஃபாலஜிக்கலாகவும் ஃபிசியலாஜிக்கலாகவும் சிமிலர் கேமிட்டாகவே இருக்கும். புற அமைப்பிலையும் மற்றும் செயலியல்லையும் ஒரே கேமிட்டு. அனிசோகேமினா ஒன்று மார்ஃபாலஜிக்கலோ இல்லைனா செயலியல். ரெண்டு புற அமைப்போ அல்லது செயலியல் ரெண்டில் ஏதோ ஒன்றில் டிஸ்சிமிலர் கேமிட்டாக இருந்தால் அதுக்கு பேர் அனிசோகேமி. ஊகேமியாக இருந்துச்சுன்னா போத்து, அது மார்ஃபாலஜிக்கலாக இருந்தாலும் சரி ஃபிசியலாஜிக்கலாக இருந்தாலும் சரி அதில் டிஸ்சிமிலர் கேமிட் வேறுபட்ட கேமிட் இணைவு நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஊகேமி. முட்டை கருவுறுதல்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு மோனோபிலாஃபாரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேமிட்டாஞ்சியல் காண்டக்ட். ஸோ கேமிட்டாஞ்சியல் காண்டக்ட் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேமிட்டக தொடர்பு. காண்டக்ட்னா தொடர்புன்னு அர்த்தம். காண்டக்ட்னா என்னன்னு சொல்லுவோம்? தொடர்புன்னு சொல்கிறோம். ஸோ கேமிட்டக தொடர்புனா என்னன்றத செகண்ட் ஒன் டைப்பு. டியூரிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எ காண்டக்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பிட்வீன் ஆந்த்ரிடியம் அண்டு ஊகோனியம். எக்ஸாம்பிள் அல்புகோ. During sexual reproduction, a contact is established between anthridium and woogonium. Example albugo. Gamete அப்படின்னாவே இப்போ ரீப்ரொடக்ஷன்னா ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஹியூமன் பீயிங்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒன்று மேலு, இதான் மேல் சிம்பிள். ஸோ நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா மேலுன்னா இந்த மாதிரி சிம்பிள் போடுவோம், ஃபீமேல் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் போடுவோம். மேலு ஃபீமேலோட வாட் இஸ் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா மேல் கேமிட் ஃபியூஸ் வித் ஃபீமேல் கேமிட்னு சொல்லுவோம். சரிங்களா? கருவுறுதல் அப்படின்னா ஆண் கேமிட்டும் பெண் கேமிட்டும் இணையறதுக்கு பேர் கருவுறுதல்னு சொல்கிறோம். அதைத்தான் இங்கே கேமிட்டாஞ்சியல் காண்டக்ட்னு சொல்லுவோம். கேமிட் இணைவு. அப்போ மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் இணையறதுக்கு பேர் கேமிட்டாஞ்சியல் காண்டக்ட், தொடர்பு. என்னன்னு சொல்கிறோம்? தொடர்புன்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ டியூரிங் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ காண்டக்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பிட்வீன் ஆந்த்ரிடியம் அண்டு ஊகோனியம். கேமிட்டங்கள் இணைந்து உறக்க கருமுட்டை, அதாவது என்னன்னு சொல்கிறோன்னா பாலின பெருக்கத்தின் போது ஆந்த்ரிடியமும் ஊகோனியமும். ஸோ ஆந்த்ரிடியனா இங்கே மேலுன்னு சொல்லுவோம், ஊகோனியனா ஃபீமேலுன்னு சொல்லலாம். ஸோ அதான் ஆந்த்ரிடியமும் ஊகோனியமும் இடையே தொடர்பு ஏற்படுதல். எடுத்துக்காட்டுக்கு அல்புகோ. ஸோ அதான் கேமிட்டாஞ்சியல் காண்டக்ட், கேமிட்டக தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இனப்பெருக்கம் நடைபெறும்போது, பாலினப்பெருக்கம் நடைபெறும்போது ஆந்த்ரிடியத்துக்கும் ஊகோனியத்துக்கும் இடையில தொடர்பு அதிகமாகுது. அதுக்கு பேர் கேமிட்டாஞ்சியல் காண்டக்ட்னு சொல்லுவோம். கேமிட்டக தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன். ஸோ கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் கேமிட்டாஞ்சியா டு ஃபார்ம் சைகோஸ்போர். கேமிட்டக இணைவுன்னு சொல்கிறோம். கேமிட்டகங்கள் இணைந்து உறக்க கருமுட்டை, சைகோஸ்போர் அப்படின்னா உறக்க கருமுட்டைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதான் கேமிட்டங்கள் இணைந்து
உறக்க கருமுட்டை உருவாதலுக்கு பேர் கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன். எடுத்துக்காட்டுக்கு மியூக்கர் ரைசோபஸ். எக்ஸாம்பிள் மியூக்கர் ரைசோபஸ். மியூக்கர் ரைசோபஸ். ஸோ இது ரெண்டு எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷனுக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ கேமிட்டங்கள் இணைந்து உறக்க கருமுட்டையை உருவாதல். எடுத்துக்காட்டு மியூக்கரு ரைசோபஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பெர்மாட்டிசேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பெர்மேஷிய இணைவு. ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மாட்டிசேஷன்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? ஸ்பெர்மாட்டிசேஷன் அப்படின்னா ஸ்பெர்மேஷிய இணைவு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்போம்னாவே என்னன்னு சொல்லுவோம்னா விந்தகம்னு சொல்லுவோம். ஸ்போம்னா என்னன்னு சொல்கிறோம்? விந்தகம் அப்படின்னு சொல்கிறோம். இன் திஸ் மெத்தட் ஏ uninucleate and then pycnospore. In this method, a uninucleate pycnospore microgonidium is transferred to receptive hyphal cell. Example Puccinia neurospora. ஸ்பெர்மாட்டிசேஷன், ஸ்பெர்மேஷன். ஸோ அதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மேஷன். இன் திஸ் மெத்தட் ஆஃப் யூனிநியூக்ளியேட் பிக்னியோஸ்போர் மைக்ரோகொனிடியம் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசிப்டிவ் ஹைஃபல் செல்ஸ். எக்ஸாம்பிள் பக்சினியா நியூரோஸ்போரா. ஸ்பெர்மேஷிய இணைவு அதான் ஸ்பெர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெர்மேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? ஸ்பெர்மேஷிய இணைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த முறையில் ஒரு உட்கரு கொண்ட பிக்னியா வித்து, யூனிநியூக்ளியேட், யூனினா ஒன்றுன்னு அர்த்தம், பிக்னியோஸ்போர் அப்படின்னா பிக்னியா வித்து, அல்லது மைக்ரோ அப்படின்னாவே நுண்ணு, கொனிடியம், ஸோ நுண்கொனிடியம் அண்ட் தென் ஏர்ப்பு ஹைஃபாகள் டிரான்ஸ்ஃபர் டு ரிசீவ் பண்ணிக்கிறது. அதான் ஏற்புன்னு அர்த்தம். ரிசீவ் பண்ணிக்கிறதுன்னு என்னது? ஏற்புக்கிறது, ஹைஃபல் செல்லு. ஸோ ஏர்ப்பு ஹைஃபாக்களுக்கு கடத்தப்படுகிறது. டிரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னா கடத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு பக்சினியா நியூரோஸ்போரா. ஸோ அதான் ஸ்பெர்மேஷன்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? ஸ்பெர்மேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சொமோட்டோகேமி. ஸோ சொமோட்டோகேமி அப்படிங்கிறதே உடல செல் இணைவு. சொமோட்டோகேமி அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? சொமாட்டிக் செல்லுன்னு சொல்லுவோம், உடல செல். சொமோட்டோகேமி அப்படின்னா உடல செல் இணைவு. ஃபியூஷன் ஆஃப் டூ சொமாட்டிக் செல்ஸ் ஆஃப் த ஹைஃபே. எக்ஸாம்பிள் அகாரிகஸ். ஃபியூஷன் ஆஃப் டூ சொமாட்டிக் செல்ஸ் ஆஃப் த ஹைஃபே. எக்ஸாம்பிள் அகாரிகஸ். உடல செல் இணைவு என்பது இரண்டு ஹைஃபாக்களின் உடல செல்களின் இணைவு. எடுத்துக்காட்டுக்கு அகாரிகஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை அப்படின்றதுல ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானோகேமிட்டிக் காப்புலேஷனு. ஸோ அதில் ஐசோகேமினா என்ன, அனைசோகேமினா என்ன, ஊகேமினா என்னன்னு பார்த்தோம். கேமிட்டாஞ்சியல் காண்டக்ட் செகண்ட் ஒன் மெத்தடு, தேர்டு ஒன் கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன், அண்ட் தென் ஃபோர்த்து ஒன்று ஸ்பெர்மேஷியன், அண்ட் தென் ஃபிஃப்த்து ஒன்று சொமாட்டோகேமி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பொராஞ்சியா இதான் மியூக்கர். ஸ்போம்னா சொல்லுவோம் இல்லையா, விந்தகங்கள். ஸோ அதான் வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூக்கரு. எக்ஸாம்பிளுக்கு மியூக்கரு. ஸோ அதான் இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சரு. ஸ்போம் அப்படின்னாவே நமக்கு இந்த தலைப்புரட்டையாட்டம் இருக்கும் இல்லையா, ஸோ இதுதான் ஸ்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது, அதுக்கு மியூக்கர் தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிட்டுகளின் இணைவு. நெக்ஸ்ட்டு டைப்பு கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன். ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோன்னா ஆந்திரிடியமும் ஊகோனியம்னு சொல்கிறோம். அப்போ ப்ளஸ்ஸு, இன்னொன்று மைனஸுன்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டுக்கு இடையில என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைவு நடக்குது. ஸோ இணைவு நடந்ததுக்கப்புறம் ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் ரெண்டுமே என்ன ஆகிடும் அப்படின்னா மிங்கிள் ஆகிடுது. மிங்கிள் ஆனதுக்கப்புறம் சைக்கோஸ்போர் அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னா உறக்க கருமுட்டை வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த கருமுட்டை உருவானதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோஸ்பொராஞ்சியம். ஸோ அதுலேருந்து வரக்கூடியதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கருமுட்டை விந்தகம்.
அதை தான் இங்கே வந்து சைக்கோஸ்பொராஞ்சியம். சைக்கோஸ்பொராஞ்சியம் அப்படின்னா கருமுட்டை விந்தகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ப்ளஸ் ரகம்னு ஒன்று இருக்குது, மைனஸ் ரகம்னு சொல்கிறோம். அது வந்து ரெண்டுக்கும் இங்கே இணையறது தான் அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேமிட்டாஞ்சியம்னு சொல்கிறோம். ப்ரோகேமிட்டாஞ்சியம் அப்படின்னா முன்னோடின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ கேமிட்டுக முன்னோடி. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு இணைஞ்சிருது, கேரக்டர் ரெண்டு மிங்கிள் ஆயிடுது. அதுலேருந்து நமக்கு வரக்கூடியது உறக்க கருமுட்டை சைக்கோஸ்போரு. ஸோ அதுலேருந்து நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது தான் சைக்கோஸ்பொராஞ்சியம், கருமுட்டை விந்தகம் வந்து உருவாகக்கூடியது. ஸோ இதான் எதுக்கு எக்ஸாம்பிள் கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன் ரைசோபஸ். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? ரைசோபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் டயக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிட்டாஞ்சியல் காண்டக்ட் தொடர்பு. ஸோ ரெண்டுக்கு இடையில ஆந்திரடியத்துக்கும் ஊகோனியத்துக்கும் ஸோ பிட்வீனில் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா காண்டக்ட் தொடர்பு வந்து உருவாகுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் அல்புகோன்னு சொன்னோம். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஆந்திரடியம். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்கிறோம்? ஆந்திரடியம். ஸோ இது வந்து என்னது? ஊகோனியம். ஸோ இது ஆந்திரடியம், இது வந்து ஊகோனியம். ரெண்டுக்கு இடையில தொடர்பு காண்டக்ட் வந்து உருவாகுது. ஸோ அப்போ இந்த பிட்வீன் கேப்பில் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே என்ட்ரி ஆகும். ஸோ அதான் ஃபர்டிலைசேஷன் டியூப். அதான் என்னன்னு சொல்கிறோம்? இங்கேருந்து உள்ளே போகிறது தான் என்னன்னு சொல்கிறோம்? ஃபர்டிலைசேஷன் டியூப். ஸோ அப்போ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேல் கேமிட்டு அண்ட் தென் ஃபீமேல் கேமிட்டு. ஸோ ரெண்டு ஃபியூஷன் நடக்குது. அதுக்கு பேர் தான் ஃபர்டிலைசேஷன் கருவுறுதல்னு சொன்னோம். ஸோ அப்போது மேலு ஃபீமேலு ஆந்திரடியம் ஆர்கிகோனியம்னு சொல்லுவோம். ஸோ அதான் ஊகோனியம்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அது டியூபு வழியாக என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே போகும். ஸோ அப்போ ரெண்டுக்கு இடையில தொடர்பு, அதான் கேமிட்டாஞ்சியல் காண்டக்ட். ஸோ அதான் அல்புகோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் டயக்ராமு ஸ்பெர்மேஷியம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் டயக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பெர்மேஷன் நியூரோஸ்போரா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸ்பெர்மேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? நியூரோஸ்போரா. ஸோ அதில் இதுதான் அதோட ஸ்ட்ரக்சரு. ஸோ மேலே இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோகைனு. ஸோ அடுத்து இருக்கிறது நுண்கொனிடியம், அதான் மைக்ரோகொனிடியா. ஸோ இங்கே இந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் மைக்ரோகொனிடியா. ஸோ அண்ட் தென் இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கிகார்ப். என்னது? ஆர்கிகார்ப். ஸோ இதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கைக்கு டயக்ராம். ஓகேவா? ஸோ methods of reproduction in fungi there are two types. So one is asexual reproduction, another one is sexual method of reproduction சொல்கிறோம். ஸோ ஏசெக்ஷுவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ்போரு, கொனிடியா, ஐடியா, ஃபிஷனு, பட்டிங்கு, கிளாமிடியோஸ்போரு. செக்ஷுவலாக இருந்துச்சுன்னா பிளானோகேமிட் காப்புலேஷன், அனைசோகேமி, ஊகேமி, ஐசோகேமி. ஸோ கேமிட்டாஞ்சியல் காண்டக்ட், கேமிட்டாஞ்சியல் காப்புலேஷன், ஸ்பெர்மேஷியன் அண்ட் தென் சொமட்டோகேமியை பற்றி பார்த்தோம். ஸோ இதுதான் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபங்கையை பற்றி பார்த்தோம். ஸோ அண்ட் தென் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை. ஸோ அதில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன, ஸோ அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.